அத்த சவாரிக்கு போறேன். சவாரிக்கு போறியா இந்த நேரத்திலயா? மணி 9 ஆச்சுமா. எப்பவுமே 8 மணிக்கு மேல நீ சவாரிக்கு போக மாட்டியே, இன்னைக்கு என்ன திடீர்னு? இன்னையில இருந்து நைட் சவாரிக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன். மாரியக்கா, நந்தினி, ஃபாத்திமா இவங்க எல்லாருமே நைட் சவாரி ஓட்டுறாங்க. பகல் முழுவதும் ஓட்டுறதை விட ராத்திரியில ஒரு 3-4 மணி நேரம் ஓட்டினா நல்ல காசு வருதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆட்டோக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நைட் ஓட்டலான்னு முடிவு பண்ணேன். என்னதானோ நீ பகல்ல நீ ஆட்டோ ஓட்ட போறதுக்கே வயசு பொண்ணு நீ தனியா போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, நான் ரொம்ப கவலைப்படுறேன். அப்படி இருக்கிறப்போ ராத்திரி நேரத்துல போய் ஆட்டோ ஓட்ட போறேன்னு சொல்றியேமா. இது பாரு, நீ பகல்லயே ஓட்டுதானோ, இந்த ராத்திரி சவாரி எல்லாம் வேண்டாமா? அத்த நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். மாரியக்கா, நந்தினி, ஃபாத்திமா இவங்க எல்லாரும் கூட ராத்திரியில ஓட்டுறாங்களே, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். அத்த நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம். அத்த நான் போயிட்டு வரேன், நீங்க தூங்குங்க. ஒரு நிமிஷம் தானோ, பத்திரமா போயிட்டு வாடா. சரிங்க அத்த, நீங்க தூங்குங்க. சரிமா, நான் போயிட்டு வரேன். சொல்லுங்க. கங்கா நகர் வரைக்கும் போகணுமா? மீட்டர் போடுறேன், மீட்டர் காசு கொடுங்க. நாயி என்ன விளையாட பாக்க? என்னமாச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வண்டி ஏறினதுல இருந்து தப்பா பாக்குற, தப்பா தொடறதுக்கு முயற்சி பண்ற. இது மட்டும் இல்லாம காது கிட்ட வந்து ஊதிக்கிட்டே இருப்பியா? என்ன என்னடா இல்ல? உன் ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு பொழப்புக்காக ஆட்டோ ஓட்ட வந்தா இந்த மாதிரி நாய்ங்க எல்லாம் சும்மா விட மாட்டீங்கல்ல? என்னமா சொல்ற? இப்படி நம்ம பண்ண இந்த ஆளு? ஆமாக்கா, நீங்க வண்டியில ஏறினதும் அசந்து தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த நாய் என்ன பாக்குறான், பின்னாடி இருந்து காது கிட்ட ஊதுறான், என்ன தொட வர ரொம்ப அசிங்கமா நடந்துட்டாங்க. உன் செருப்பு கொஞ்சம் கழட்டி கொடுமா. இல்ல ஐயோ வேண்டாமா. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எவ்வளவு சொல்லிருப்பேன், நீ திருந்த மாட்டல. உனக்கு அசிங்கமா இல்ல? பொம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, அதுவும் நான் பக்கத்துல இருக்கும்போது உன்னெல்லாம் இப்படியே விட்டா நீ எல்லாம் திருந்தவே